என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் ஒரு அதிரடி அறிவிப்போட ஆரம்பிச்சிருக்கு. அது சன் பிக்சர்ஸ் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்தின் முக்கியமான அப்டேட் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறதுக்கு. அந்த ட்வீட்டில் சவுண்டை ஏத்து அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இன்னைக்கு மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? சவுண்டை ஏத்து அப்படின்னா தேவா வராரு, சவுண்டை ஏத்து அப்படின்ற அந்த வார்த்தைகள் தான். அதாவது இதற்கு முன்பு வெளியான கூலி படத்தினுடைய அந்த ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் பாட்டு ஒன்று பார்த்தீங்க இல்லையா, சிக்கிட்டு 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 வைப். இதுவரை நம்ம பார்க்காத ஒரு சூப்பர் ஸ்டாரை அந்த பாட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த பாடல் தான் இன்று மாலை ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படிங்கிற பெயரில் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே அதற்கு அர்த்தம் என்னங்கிறத யூகிச்சிட்டாங்க. ஸோ இன்று மாலை 6 மணிக்கு அது ட்ரெய்லரா டீசரா அல்லது வேற சிங்கிளா ஏதோ ஒன்று, ஆனால் முக்கியமான ஒரு அப்டேட்டை அவங்க வெளியிட போகிறாங்க. அது அஃபிஷியலாக இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டது சன்னு. அதற்கடுத்து பார்த்தா நீங்கள் மொத்த இணைய உலகமும் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு விதமான கருத்துக்களை இந்த அப்டேட் குறித்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாமே பாசிட்டிவான பரவல்கள் தான். இந்த அப்டேட் பற்றிய இந்த கருத்துக்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம், இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், இன்னிலேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதிரி புதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது. அது அவர்களுடைய உற்சாகத்தின் வெளிப்பாடு. இயல்பாகவே ஒரு ரஜினி படம் வெளியாகுதுன்னா அது ஒரு திருவிழா தான். இது பல முறை பல்வேறு நபர்கள் சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை இது. அந்த திருவிழாவுக்கான ஒரு கால்கோல் விழாவை நம்ம இன்னைக்கு வெளியாகிற அந்த அப்டேட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் பற்றி படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் ரியாஸ் அகமது அவர் ஒரு அப்டேட் வெளியிட்டிருந்தாரு. அது என்னன்னா, இந்த படம் அதாவது இந்தியா முழுக்க, அதாவது பேன் இந்தியா ரிலீஸ்ன்னு சொல்கிறோம்ல, பொதுவாக பல படங்களுக்கு அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் அந்த உண்மையான பேன் இந்தியா ரிலீஸாக நடக்குதான்னா அப்படி நடக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அண்மை கால தமிழ் படங்களில் ரியல் பேன் இந்தியா ரிலீஸ்னா அது கங்குவா படம் தான். நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன். படத்து மேலே நமக்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள் உண்டு, அது வேற. ஆனால் ரிலீஸ் பண்ண விதம் இருக்கு பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. 3500 ஸ்க்ரீன் அப்படின்னாங்க. அதே 3500 ஸ்க்ரீனில் அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில் பல தரவுகளை சோதிச்சு பார்த்தேன். உண்மையிலே அவங்க பேன் இந்தியா ரிலீஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தென் அமெரிக்காவெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அது விடுங்க. அந்த மாதிரி ஒரு ரிலீஸை இந்த படத்துக்கு செய்ய போகிறத அவர் அதில் அப்டேட் பண்ணியிருந்தார். ஸோ அப்படி செய்தால் நிச்சயமாக மிக பிரமாதமான முதல் நாள் வசூலை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். 100+ crores ரொம்ப சர்வசாதாரணமாக ஃபர்ஸ்ட் டேவே நம்மளால் அதை அடிக்க முடியும். அதே போல் படத்துக்கான எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த பெரிய வசூல் இலக்கை ரொம்ப எளிதில் அடைய முடியும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால். ஸோ இன்னைக்கு 2 அப்டேட்டு. ஒன்று, அவருடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது, தேவா வராரு, சவுண்டை ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பக்கமும் இந்த சிக்கிட்டு வைப் தான் இருக்க போகுது. இனி வருகிற அந்த 50 நாட்களும் பட ரிலீஸுக்கு 52 நாள் தான் இருக்கு. இந்த 52 நாட்களும் பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கான ப்ரொமோஷனை அவங்க செய்ய போறாங்க. ஆனா அது திணிக்கப்பட்ட அல்லது ஓவர் பில்டப்பா அப்படி இல்லாம வெகு இயல்பா, அதே நேரம் மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணணும். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்டையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணணும். அந்த மாதிரியான ப்ரொமோஷன் தான் இந்த படத்துக்கு செய்ய போறாங்க. பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் திணிக்கப்பட்ட ப்ரொமோஷனாக தான் இருக்கும். அதாவது இவங்களா இப்போ தக் லைஃபுக்கு பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி பெரிய அளவுக்கு பில்டப்பு, ஒவ்வொருத்தரும் ஒரு இது சொல்றது,
ஏன்னா இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ், இவங்கெல்லாம் சொல்லும் போது வந்து சரி ஒரு 10% உண்மையா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி அதனால வந்து நம்புவாங்க. இப்போ கமல்ஹாசன், மணிரத்னா, ஏஆர் ரஹ்மான் இவங்கெல்லாம் பேசும்போது வந்து அதை நம்பாம எப்படி விட்டுற முடியும்? எல்லாருமே தங்கள் துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து சாதனையாளர்கள். அவங்க வந்து ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரம் சொல்லும் போது அதுல பெருசா மிகைப்படுத்த மாட்டாங்க, இவங்கெல்லாம் உண்மையா தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா அது முழுசும் இல்லை அப்படின்றதுனாலதான் கங்குவாவுக்கும் தக் லைஃபுக்கும் இந்த மாதிரியான ஒரு விளைவு, ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சது. அதை வந்து அவங்க எப்பயுமே சன் பிக்சர்ஸ் வந்து அதை மனசுல வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்களே சன் பிக்சர்ஸே வந்து அந்த மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனா அதை வந்து அப்படியே டோட்டலா கைவிட்டுட்டு அடுத்து வேற மாதிரி ஒரு ட்ராக்குக்கு போயிட்டாங்க. நீங்க எந்திரன்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு ஓவர் பில்டப் பண்ணாம, அதே நேரம் வந்து ஜனங்க வந்து ரொம்ப ஈகரா எதிர்பார்க்கிற மாதிரியான ப்ரொமோஷன் அவங்க செஞ்சாங்க. ஜெயிலருக்கு அப்படிதான் பண்ணாங்க. இப்போ இந்த படத்துக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா, அதே நேரத்தில் மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சு அதை வந்து திருப்திப்படுத்தினாலே போதும், இது பெரிய அளவுக்கு ரீச் ஆயிடும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால வந்து இந்த ப்ரொமோஷனை இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த படத்துக்கான செலிப்ரேஷன், எப்படி இதை ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பெருசா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய ஒரு ஆர்வமா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து யாரும் காசு கொடுத்து நீங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லாம அவர்கள் தங்கள் செலவில் தங்களுடைய அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் வந்து தாங்களே செலவு செய்து இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பகுதியை வந்து இந்த யூஎஸ்ல, எப்பவுமே யூஎஸ் வந்து ரஜினியின் கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இந்திய நடிகர்களில் ரஜினி வந்து யூஎஸ்ல அதிக தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். அதனால அங்க இருக்கிற ரசிகர்கள், குறிப்பா அந்த டல்லாஸ், அது டெக்சாஸ் மாகாணத்துல இந்த டல்லாஸ் மாதிரியான அந்த நகரங்கள்ல பெருமளவு ரஜினி ரசிகர்கள் உண்டு. ஏன்னா அதிக இந்தியர்கள், அதிக தமிழர்கள், அதிக தெலுங்கு மக்கள் வசிக்கிறாங்க. அவங்க இயல்பாகவே வந்து ரஜினியுடைய ரசிகர்களாக இருக்காங்க. அதனால செலிப்ரேஷனுங்கிறது அங்கே மிக பெருசா இருக்கும். இப்போ இன்னைக்கு தான் வந்து அங்க இருக்கிற ஒரு நண்பர் வந்து தெரிவிச்சிருந்தாரு, நாங்க இந்த படத்தினுடைய FDFS இது வரைக்கும் எந்த எந்த சினிமாவுக்கும் நடக்காத அளவுக்கு, எந்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவு வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வாசு அப்படின்ற நண்பர் வந்து தெரிவிச்சிருந்தாரு. இது வந்து வெறும் அந்த FDFS மட்டுமல்ல, இப்போ இன்னைக்கு விடுற ப்ரொமோஷன், அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல இருந்து டீசர், ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி வேற லெவல்ல வந்து நம்ம இதை வைப் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லா வகையிலுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பாசிட்டிவா வந்து வேற ஒரு படத்துக்கு வந்து நான் பார்க்கல. இந்த கூலிக்கு வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களே நடந்துகிட்டு இருக்கு. இந்த வைப் வந்து ரொம்ப நேர்மறையானதா இருக்கிறது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பார்க்குறேன்.